ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி 5:45 எந்திரிச்ச உடனே பால் ரெடியாக காய்ச்சி வச்சாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், அடுப்பில் சாதமும் கொதிக்க வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு கிரேவி. ஸோ அதுக்காக தக்காளி, வெங்காயம், மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாமே வதக்கி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அடுத்து துணி துவைக்கிறதுக்கு துணி எல்லாம் மிஷினில் வச்சாச்சு. துணி துவைச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ டைம் ஒரு 6:15 அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், கிளைமேட் பார்த்திங்களா? இன்னும் இங்கே பாருங்கள், நிலா இருக்குது பாருங்கள். இந்த பாருங்க, அவள் வெட்டி போட்ட நகத்துண்டு நிலா, அந்த மாதிரி குட்டியாக நம்ம கட் பண்ணி போட்ட நகத்துண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா? சாரி, ரைட்டு தான், நகத்துண்டு மாதிரி எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. இன்னும் நிலா கூட மறையலை. ஸோ இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது? நல்லா பனி. ஸோ இது இப்போ ஆறிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி விட்டால் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், தக்காளி, வெங்காயம், மிளகு, சோம்பு, ஜீரகம் இது எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதையும் அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. அடுத்து குழம்பு தாளிச்சிடலாம். ஸோ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு போல் அப்படியே எண்ணெயிலேயே இதை வேக விடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இந்த அரிசி கழுவுணும், அடுத்து மிக்ஸி கழுவுனா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சப்பொடி, குழம்பு மசாலா பொடி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். ஸோ மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு கொதிச்சு வரட்டும். ஸோ குழம்பு கொதிச்சு வரட்டும், அதுக்குள்ளே நம்ம டீ ரெடி பண்ணிடலாம். தண்ணி சூடாகிருச்சு. 2 டீஸ்பூன் டீத்தூள், அடுத்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மூலிகை நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், அடாதோட சேர்த்து